வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவே அண்ட் நம்ம பார்க்க ஒரு மூவி வந்து ஹனி டோன் 2024 ஆன ஒரு டார்க் காமெடி மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அந்த ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் இருக்காருப்பா. அவங்களோட பேர் வந்து ஹனி. அவங்க வந்து ஒரு விமன், ஓகேங்களா, குட் லுக்கிங் ஃபைன் விமன். ஸோ அந்த விமன் வந்து என்னன்னா தன்னோட கிளைண்ட்டோட ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஆகிரும், அவங்க இறந்துருவாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் இந்த படத்துக்குள்ளே இந்த கதைக்குள்ளேயே வருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் வந்து இந்த படத்தில் வந்து கதையே. அவங்க வந்து ஒரு லெஸ்பியன் அண்ட் அவங்களுக்கு வந்து லைக் அந்த ரிலேஷன்ஷிப் தான் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ வந்து ஒர்க் சைடாக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ரிலேஷன்ஷிப் சைடாக இருக்கும். எந்த ரிலேஷன்ஷிப்பும் லாஸ்ட் ஆனதில்லை. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பக்கம் காமிச்சிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து கேஸை வந்து எப்படியாவது வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து குடும்பமும் இருக்கும். அது வந்து நீஸ் இருக்கும், நெஃப்யூஸ் இருக்கும். அதில் வந்து ஒருத்தி இருப்பான், அவனோட பேர் வந்து அந்த அந்த பொண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட சுற்றிட்டு இருப்பாள். இவங்க எவ்வளோ சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட தான் சுற்றிட்டு இருப்பான். ஒரு நாள் வந்து பிரச்சனை ஆகிட்டு அந்த பையன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவங்க வந்து லைக் நம்ம ஹனியை வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அம்மா கிட்டலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த கதை வந்து அங்கேயே லைக் அதோட ஓரளவுக்கு முடிஞ்சிடும். இன்னொரு பக்கம் வந்து இந்த செத்து போன கிளைண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த 4-வே டெம்பிள் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சர்ச் ரிலேட்டடான ஒரு மெம்பர். அந்த மெம்பர் அண்ட் அதே மாதிரி அந்த சர்ச்சுக்கு இன்சார்ஜாக இருக்கிற ட்ரூன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சர்ச் நடத்துகிறதே அதுக்கு பின்னாடி வந்து அந்த ட்ரக்ஸு ஸ்மகிள் பண்ணுறது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு கவரப்பாக தான் சர்ச்சே வச்சுருப்பார். அவருமே வந்து அங்கே வர ஆளுங்களோட லைக் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார், ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அதை வந்து ஸ்பிரிச்சுவல் மாதிரி சொல்லி இந்த மாதிரி வந்து ஊரை ஏமாற்றிட்டு இருப்பார். அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய மூல காரணமாக இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் அந்த அந்த ட்ரூக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருப்பாள், ஷேரின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் உமன், ஓகேங்களா. அவன் வந்து லைக் லிட்ரலி வந்து ஒரு அசாசினேட் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்வாகாக அந்த படத்தில் சுற்றிக்கிட்டே இருப்பாள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு 4-5 கேரக்டர்ஸ்குள்ளேயே வந்து மாற்றி லைக் கொலை பண்ணிப்பாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த கொலைகள் எல்லாத்தையும் வந்து யார் எந்த கேஸுக்கு பின்னாடி யார் இருக்கா, இதை வந்து அந்த ஆர்டர் ஃபார்மாக வந்து நம்ம ஹனி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து உண்மையாகவே ஒரு சுமாரான படம். ரொம்ப லைக் ஸ்லோவாக போகும். நடுவில் வந்து இந்த ஹனியும் அந்த போலீஸ் ஆஃபீஸரோட இன்டிமேட் சீன்ஸ் வந்துடும். அது மட்டும் ஏதோ வந்து படத்தில் வந்து அங்கே அது மட்டும் தான் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே வந்து படத்தில் வந்து ரொம்ப மெதுவாக தான் போகும். எப்படி லைக் பெரிய கேஸ்டிங் இது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் படத்தில் நடித்த அவங்க தான் மெயின் ரோல் பண்ணியிருப்பாங்க ஹனின்றது. அப்புறம் வந்து நம்ம கிறிஸ்டவன்ஸ் வந்து அந்த சர்ச் மெயின்டைன் பண்ணுற ஆளை நடிச்சிருப்பாரு. எனக்கு புரியல, பெரிய கேஸ்டிங் போட்டுமே ஏன் இந்த மாதிரி ஒரு லைக் சுமாரான ஒரு படத்துலேயே நடித்தாங்க, அது எனக்கு தெரில. இது வந்து ஒரு லைக் பிலோ ஆவரேஜ் மூவி தான். எனக்கு ஓகேவா இருந்தது. காமெடி வந்து எங்கே வச்சாங்கன்னா எனக்கு தெரில. நான் பார்க்கும்போது எனக்கு பெருசாக தெரில. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ரேட் சீன்ஸ் மட்டும் தான், அடல்ட் சீன்ஸ் மட்டும் தான், வேறு எதுவுமே வந்து பெருசாக படத்தில் இல்லை. ஸோ அது மட்டும் தான் லைக் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. மீதி எல்லாமே வந்து ஒரு மாதிரி செட்டிலாக இருக்கும் படம் ஃபுல்லாகவே. பட் படத்தில் வந்து விஷுவல்ஸ் லைக் வந்து ரொம்ப ஸ்டன்னிங் சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி நல்லா எடுத்திருப்பாங்க விஷுவல் வைஸ். அது மட்டும் நல்லா இருந்துச்சு. கலரிங் நல்லா தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் கதையில் கோட்டை விட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். பட் பிலோ ஆவரேஜ் மூவி. அதனால் இந்த படத்துக்கு நான் ஒரு 2.5 டைம்ஸ் தருவேன். இதே மாதிரி மூவி போக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் தான் மிஸ்டர் நோபடி. சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.